தாங்கள் ஏதோ பெருவெற்றி பெற்று விட்டதை போல போர் முரசம் கொட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இத்தனை படைபலம், இத்தனை அதிகார பலம், இத்தனை பொய் பேசக்கூடிய, இத்தனை பொய் பரப்புரை செய்யக்கூடிய அச்சு பத்திரிகைகள், அதே போல விலைக்கு வாங்கி பொய் பரப்புரை செய்யக்கூடிய யூடியூபர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் ஒரு சிறு ஒரு ஒற்றை செங்கலை கூட நீங்கள் அங்கே நட்டு வைக்க முடியாமல் தான் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாள் தடுத்தா கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ விளையாட்டா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. இத்தனை படைபலம் இருந்தும் ஏன் இது செய்ய முடியவில்லை? ஒவ்வொரு முறையும் வள்ளற் பெருமானார் ஏன் தடை போடுகிறார் என்று சிந்தித்தீர்களா? வள்ளற் பெருமானாருடைய இடத்தில் அது அப்படி ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன் என்று ஒரு பள்ளத்தை தோண்டி கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வைத்து 4 பூக்களை போட்டு ஒரு பெரிய ஆடம்பரம் செய்தீர்களே, அன்றேனும் குறிப்பிட்டோம் இது தவறான நாளில் அவர்கள் செய்கிறார்கள் என்று. வள்ளற் பெருமானார் அத்தனையும் குறிப்பாக கோள்கள் குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு உடல் வேண்டும் என்றால் கோள்களாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்கிறார். வள்ளற் பெருமானார் அப்படி சொல்லும் போது சராசரி சாதாரண மனிதர்களுக்கு நாளும் கோளும் என்பது மிக முக்கியமானது. அது ஒரு கட்டுமானம் தொடங்கும் போது, அது ஒரு புனித கட்டுமானம் தொடங்கும் போது எந்த ஒரு புனிதமான, எந்த ஒரு மெய்யியல் சார்ந்த, எந்த ஒரு இறையியல் சார்ந்த அந்த உள்ளன்போடும் பக்தியோடும் தயவோடும் அந்த கட்டுமானம் தொடங்கப்பட்டதா என்றால் இல்லை. ஒரு புறம் அங்கே கண்ணீர் புகை குண்டுகளையும் நீங்கள் வஜ்ரா வாகனங்களையும் அதிரடிப்படையும் வைத்துக் கொண்டு அடிக்கல் நாட்டாதே, நீங்கள் அடித்தளம் விடாதே என்று முழக்கமிடக்கூடிய ஒரு புறம் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் சென்னையில் அமர்ந்து கொண்டு முதலமைச்சர் வள்ளற் பெருமானாருடைய அந்த இடத்திற்கு அந்த குழி தோண்டி தண்ணீர் ஊற்றி பூ போடுகிறேன் என்கிற வகையில் அவர் வள்ளற் பெருமானாரை அப்பொழுதே அவமதித்தார். அப்பொழுதே நம்ம பலரும் சொன்னார்கள், மணியரசு ஐயா உட்பட பலரும் சொன்னார்கள், அது என்ன, அது நீங்க கக்கூஸ் திறக்கிறீர்களா, நீங்கள் சென்னையில் அமர்ந்து கொண்டு திறக்கிறீர்கள் என்று அப்பொழுதே தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வத்தமிழர் பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மணியரசன் ஐயா அப்பொழுதே எச்சரித்தார். இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு நிதானமோ அதே போல கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லை. காரணம், இவர்களை மாயை என்பது இவருடைய கண்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆதரவாக இந்த பரப்புரையும் பொய் புத்தகங்கள் எழுதுவதும், பொய்யாக யூடியூபுகளில் வள்ளற் பெருமானாருடைய பெருவெளித்தளத்தையும் சன்மார்க்க அமைப்புகளையும் சிதைப்பதும், அதை சீரழிப்பதும், பொய்யான தகவலை கொடுத்து இது சதி கதி விதி என்றெல்லாம் தலைப்பீட்டும் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வள்ளற் பெருமானாரை ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை. ஆனால் இந்த மாயையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நினைத்தால் தான் பரிதாபமாக இருக்கிறது. காரணம், யாருடன் வேண்டுமானாலும் நீங்கள் விளையாடிக் கொள்ளலாம், யாருடன் வேண்டுமானால் நீங்கள் மனிதர்களுக்கிடையே நீங்கள் மோதிக்கொள்ளலாம். ஆனால் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றும் திரு அருட்பெருஞ்சோதியுடன் நீங்கள் மோதுவதும், அவர்களை பற்றி அவதூறு பரப்புவதும், பொய்களை பரப்புவதும் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது இப்பொழுது தெரியாது.